இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்கள். இந்த பக்தி நிறைய முக்தி இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, சிவன் கோயில் எப்படி வழிபடணும், பெருமாள் கோயில் எப்படி வழிபடணும் நம்ம மக்களுக்கே தெரியல. நிறைய சித்தர்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த சித்தர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அற்புதமாக சொல்லியிருக்கிறார். நம்ம நிறைய கோயில்களை பற்றி பேசல, ஞான யோகத்தை பற்றி பேசிட்டு இப்போ தான் பக்தி யோகத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலில் வலம் வந்து விட்டு அந்த முறைப்படி வலம் வந்து விட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பூதகானங்கள் எல்லாம் இருப்பதனால் சிவன் சித்துக்குள்ள எதையுமே எடுத்துட்டு போல தெய்வமே அப்படின்னு இழப்பாரி அந்த இடத்தில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் உட்கார்ந்து வந்து விட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலை சுற்றி வந்துட்டு மகாலட்சுமியை கொடுத்தணும். மகாலட்சுமி கடாச்சா மகாலட்சுமி கூட வர அப்போ இருக்கும்போது அந்த மகாலட்சுமி அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் சேரணும். ஆனால் நம்ம மக்கள் புளியோதரையும் சோத்து முட்டையும் வாங்கி தந்துட்டு அங்கேயே படுத்து தூங்கி அங்கேயே 2 மணி நேரம் உட்காந்துட்டு பெருமாள் கோயிலில் எல்லா பக்தியும் அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சிவன் கோவிலில் சுற்றி விட்டு வலம் வந்து விட்டு பூஜை புனஸ்காரம் செய்து விட்டு 5 நிமிடம் உட்கார வேண்டும் என்பது நல்ல செயல். ஆனால் பெருமாள் கோயில் வணங்கிவிட்டு மகாலட்சுமி தாயாரை என்று தொட்டீர்களோ என்று பார்த்தீர்களோ நேராக வீட்டுக்கு வருவது தான் சிறப்பு. பெருமாள் கோயிலில் 5 நிமிஷம் கூட உட்காரக்கூடாது. நீங்கள் தியானம் பண்ணணும், மற்ற பிரார்த்தனை பண்ணணும், எல்லாமே முன்னாடியே போய் பண்ணிடணும். சிவனை வழிபட்டு அது பெருமாளை வழிபட்டு மகாலட்சுமி வழிபட்டீங்கன்னா பெருமாள் கோயில் உட்காரக்கூடாது, சிவன் கோயில் உட்கார வேண்டும். இந்த தாற்பயம் தெரியாமலே பல ஜோதிடர்கள் ஊற்றி கொண்டிருக்கின்றார்கள். பல பக்திமான்கள் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்முடைய சேனல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த விதிமுறையை கடைபிடிங்கள். உங்களுக்கு வெற்றி என்பதும் ஐஸ்வர்யம் என்பதும் மகாலட்சுமி கடாட்சம் என்பதும் என்றும் நிலைத்து இருக்கும். அஷ்டலட்சுமிகள் உங்களுக்கு குடியிருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வாழியனாலும் வாழிய பண்ணலான்.